மாதா டிவி நான் வந்ததுனாலனா, நமக்கு வந்து சண்டே கோயிலுக்கு போகணுங்கிறது அவசியம். எப்பயாவது முடியாதப்பா எங்கேயாவது வெளிநாட்டுல டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல நம்மளால அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலயத்துக்கோ, எதுக்கோ போக முடியல அப்படின்னாக்க, இத பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர். அது ஒண்ணு. கட்டாயமா நெறைய விஷயங்கள் வந்து ஏதாவது நமக்கு தோணும், ஏதாவது ஒண்ணு செக் பண்ணாம இன்னைக்கு மாஸ்ல ஏதாவது சொன்னாங்க, என்ன இருக்கும்? திருப்பி நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா குயிக்கா YouTubeல போயிட்டு மாதா டிவில இது பண்ணி பார்க்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பெரிய ஒரு நாம் ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு ஃபங்ஷன் நடக்கும். அத வந்து நம்ம சர்ச்ல சொல்லுவாரு. இன்னைக்கு அது நடக்குது. ஆ ஆ நாம் கோயில் ரினோவேஷனா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஆர்டினன்ஸ் இருக்கலாம், அதில் மாதா டிவியில போடுறாங்க, நீங்க அங்க போகணும் அவசியம் இல்லை, பாருங்கன்னா பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வசதிகள் வந்து மாதா டிவி வந்த பிறகு வந்திருக்கு ஃபாதர். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய கடமைகள் என்னவோ அதை நீங்க பண்ணிருங்க. சர்ச்சுக்கு போறது, சர்ச்சுக்கு வேண்டிய காரியங்கள் பண்றது, அதையும் மீறி ஏதாவது நீங்க உங்களுடைய ஆன்ம தேடல்கள் இருந்ததுன்னா ஆல்வேஸ் நீங்க வந்து வரலாம். இன்னொன்னு, இன்னைக்கு எல்லாருமே மொபைல் நிறைய யூஸ் பண்றாங்க. டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ஏதோ ஒரு படமோ ஏதோ பாக்குறதுக்கு பதில் நம்ம மாதா டிவியை வந்து யூடியூப்ல இருக்கிறத பார்க்கலாம், மாதா டிவி சேனலை பார்க்கலாம். அது வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துல கூட ஏதாவது ஒரு ஒரு கவலைகள் ஏதோ ஒரு இருக்கும்போது ஒரு ஆறுதலா இருக்கும். இது வந்து முன்னாடி எல்லாருக்கும் வாய்க்கல. நம்ம ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரை கால் பண்ணி பேசுவோம், அவங்க நமக்கு ஆறுதலா சொல்லுவாங்க, ஒரு ப்ரே பண்ணுவாங்க, அப்படிதான் இருக்கும். இப்ப வந்து நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கு. கடவுள் நம்ம தேடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட வருவாரு. அதுக்கு மாதா டிவி ரொம்ப உபயோகமா இருக்கும்.